கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் திருக்கோவிலுக்கு பக்கத்துல நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்துல 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய உடல் புதைக்கப்பட்டதா வெளியான தகவல் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த கொலைக்கான காரணம் என்ன, இந்த குற்ற பின்னணியில ஈடுபட்ட மர்ம நபர்கள் யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரிய வரல அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே வினோதமாகவும் இருக்கு, ஆச்சரியத்தையும் கிளப்பியிருக்கு. அதே சமயத்துல பகீர் பின்னணிய குற்றச்சம்பவமா கொண்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வகையில இந்த சம்பவம் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கு, இப்போ இந்த வழக்கு இந்த விஷயம் எப்படி வெளியில வந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். 1995 வருஷத்துல இருந்து 2014 ஆண்டு வரைக்கும் பீமா அப்படிங்கிற ஒருத்தர் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல எஸ்யூவி கார், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 505 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கார் அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்துக்கு வருது. அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர் பீமா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த காரில் இறங்கின மர்ம நபர்கள் பீமா கிட்ட உனக்கு நாங்கள் கொஞ்சம் காசு தரோம், கொடுக்குற இந்த உடலை நீ புதைச்சிடணும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரும் அதனுடைய விபரீதம் என்ன, விளைவுகள் அடுத்து என்ன வருங்கிறது தெரியாம நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சடலத்தை வாங்கி குழி தோண்டி புதைக்கிற ஒரு வேலையில் இருந்திருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள், 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி காலங்கள் கடக்க கடக்க பல இளம் பெண்களுடைய உடல்கள் அந்த எஸ்யூவி காரில் கொண்டு வரப்பட்டு நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்தில் டீசல் ஊற்றி எரிக்கப்படுறதும் வாடிக்கையாகுது, புதைக்கப்படுறதும் வாடிக்கையாகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தூய்மை பணியாளர் பீமா கிட்ட அந்த மர்ம நபர்கள் சடலங்களை ஒரு சில தடவை 4க்கும் மேற்பட்ட சடலங்கள் கூட ஒரே ராத்திரியில கொண்டு வரப்பட்டிருக்குன்னு கூட சொல்லப்படுது. அந்த வகையில அந்த மர்ம நபர்கள் சடலங்களை கொண்டு வந்துட்டு எந்தெந்த திசையை நோக்கி நீ புதைக்கணும், எந்தெந்த இடத்துல நீ டீசல் ஊற்றி எரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துட்டு போவாங்களா. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவரும் அந்த விபரீதம் தெரியாம, உண்மை புரியாம ஒரு 25 ரூபாய் சம்பளம் நமக்காக கிடைக்குதே, குடும்ப வறுமைக்கு இது ஒரு நமக்கு ஒரு மேல் வருமானமா இருக்குவேன்னு சொல்லிட்டு இவரும் பண்ணியிருந்திருக்காரு. இப்படியே காலங்கள் கடக்குது, பல சடலங்களை இவர் எரிக்கிறாரு, புதைக்கிறாரு, இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 2014 வருஷத்துல இந்த சடலங்களை வாங்கி மர்ம நபர்கள் கிட்ட வாங்கி எரிக்கக்கூடிய பணியில் இருந்த தூய்மை பணியாளர் பீமாவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அன்னைக்கு அரங்கேறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமாவினுடைய உறவுக்கார பெண்மணி ஒருத்தருடைய சடலத்தையும் அதே மாதிரி இந்த மர்ம நபர்கள் 505 அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட அந்த எஸ்யூவி கார்ல இருந்து எடுத்து அடக்கம் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. இதை பார்த்து பதறி போன அந்த மனுஷன் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மர்ம நபர்கள் சொல்லியிருக்காங்க, வழக்கம் போல இது நீ புதைச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம்தான் அந்த பெண்ணினுடைய உடல்களில் அங்கங்கே உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டும் சீரழிக்கப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் கொல்லப்பட்டதையும் இவர் நல்லா ஆழ்ந்து கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் நிலைமை ரொம்ப மோசமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அந்த உடலையும் அடக்கம் பண்ணிட்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2014 வருஷம் அந்த நாளில் இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து காணாமல் போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த மர்ம நபர்கள் சடலங்களை கொண்டு வந்துட்டு பீமாவுக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது பீமா சொல்லியிருக்காரு, நான் வெளியூருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வரல இந்த சடலங்களை எரிக்கல அப்படின்னா உன்னையும் நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மர்ம நபர்கள் மிரட்டினதாகவும் சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் இப்படியே பல கொலைகள், பல 100 பெண்களுடைய சடலங்கள் அங்கே வரக்கூடிய ஒரு தருவாயில் இவர் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்காரு. காலம் கடக்க கடக்க இவர் என்ன பண்ணுறாருன்னா, மன உளைச்சலுடைய உச்சத்துக்கு போன உடனே இனிமேலும் இந்த விஷயங்களை மறைச்சு பிரயோஜனம் இல்லை, உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமீபத்தில் காவல்துறைக்கு 2014 வருஷத்துலையோ அதுக்கு முன்னாடி 1995 இவர் பணியாற்றின அந்த காலகட்டத்தில் நேத்ராவதி ஆற்றங்கரையோரத்தில் என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிற அந்த வீடியோக்களையும் புகைப்பட ஆதாரங்களையும் அடிப்படையாக வச்சு காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பீமா. இந்த கடிதம் அந்த சம்பவத்தன்னைக்கு காலையில் கரெக்டாக காவல்துறைக்கு கிடைக்குது. இதை வாங்கி அதிகாரிகள் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நேத்ராவதி நதிக்கரையில் அந்த குறிப்பிட்ட இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது
எலும்புக்கூடுகள் கிடைக்குது, ஒன்று ரெண்டா அப்படியே கிடைக்குது. கடைசியில் பார்த்தா 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய எலும்புக்கூடு கிடைக்க வருது. இதுல பகீர் கிளப்பக்கூடிய 2 விஷயங்கள் மக்கள் அறிய நடந்ததாகவும் சொல்லப்படுது. அதுல ஒண்ணு 2003வது வருஷம் மணிப்பாலை சேர்ந்த மருத்துவ மாணவி அனன்யா தன்னுடைய சக நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலா வந்தப்போ அந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் திருக்கோவிலுக்கு வந்ததாகவும், அந்த நேரத்தில் கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த ஊழியர்கள் அந்த அனன்யாவை வலுக்கட்டாயமா தரன்னு இழுத்துட்டு போனதாகவும் அனன்யாவினுடைய நண்பர்கள் அவங்களுடைய தாயார் சுஜாதாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு பதறி போன அந்த தாயார் சுஜாதா சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகத்துக்கிட்டையும் காவல்துறைக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எந்த ஒரு இதுவும் ரியாக்ஷனும் இல்லாமல் காவல்துறையினரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் துரத்தி விட்டுருக்காங்க, கண்டுக்காமல் விட்டுருந்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மறுபடியும் அந்த திருக்கோவில் நிர்வாகத்துக்கிட்ட போய் முறையிடும் போதும் அந்த திருக்கோவில் நிர்வாகி, இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அந்த திருக்கோவில் நிர்வாகி வந்து என்ன பண்ணுறாருன்னா அனன்யாவோட அம்மாவையும் கண்ணாபின்னமா கெட்ட வார்த்தைகளால் இழிவா பேசி அடித்து துன்புறுத்தி வெளியில் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அனன்யாவினுடைய தாயார் சுஜாதா சுமார் 3 மாத காலங்கள் கோமா நிலைக்கு போயிடுறாங்க. அந்த கோமா நிலையிலிருந்து மறுபடியும் அவங்க முழிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே திருக்கோவிலுக்கு வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் என் பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன், உயிரோடு இருந்தாலும் கொடுத்துருங்க, ஒருவேளை கொன்னுட்டீங்க அப்படின்னாலும் கூட அந்த சடலத்தையாவது கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன்னு கண்ணீர் மல்க மறுபடியும் காவல்துறையை நாடுறாங்க. காவல்துறை மறுபடியும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அதை சாதாரணமாக எடுத்துட்டு விட்டுடுறாங்க. மறுபடியும் திருக்கோவில் கிட்ட வந்து கேட்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னதா அந்த தாயார் சுஜாதா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததா 2012வது வருஷம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 17 வயது பள்ளி மாணவி அந்த மஞ்சுநாதர் திருக்கோவில் வாசல்ல சடலமா மீட்டெடுக்கப்படுறாங்க. இந்த பெண் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவி. காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போன பொண்ணு சாயங்காலம் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு திரும்பி வரலை அப்படிங்கிற காரணத்துக்காக பெற்றோர்கள் அந்த பெத்தலங்காடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா புகாரை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தேடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் மஞ்சுநாதர் திருக்கோவில் வாசல்ல அரை நிர்வாணமாக யூனிஃபார்மோட ஒரு பெண் சடலம் கிடக்குதுன்னு சொல்லி காவல்துறைக்கு தெரிய வருது. சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் போய் பார்க்கும்போது காணாம போச்சுன்னு சொல்லி தேடப்பட்டு வந்த சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா தான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாதர் சங்க அமைப்பினர் பல சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி சமரச பேச்சுவார்த்தையின் மூலமா இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு காவல்துறை வந்துட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால அந்த போராட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சுங்கிறது தெரியல. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளியா பீமா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் தானாவே இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி எல்லா விஷயங்களையும் இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த திருக்கோவில் வாசல்ல இந்த 2 பெண்கள் வந்துட்டு ஒரு பெண் அனன்யா காணாம போயிருக்காங்க, சௌஜன்யா அந்த இடத்துக்கு கொல்லப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. அப்போ இந்த திருக்கோவில் நிர்வாகத்துக்கோ அந்த புதைக்கப்பட்ட அந்த இடமும் அந்த நேத்ராவதி ஆற்றங்கரைங்கிறதும் திருக்கோவில் பக்கத்திலேயே தான் இருக்கு. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமோ? அப்போ இந்த திருக்கோவில் நிர்வாகிகள் மேல விசாரணை அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சுநாதர் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி அங்க எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. அதுக்கு பதிலாக பல பிரபலமான பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் எல்லாமே தனியார் வசம்தான் இருக்கு. அந்த மன்னர் பரம்பரை, ஜமீன் பரம்பரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தனியார் குடும்பத்தின் வசமா இந்த மஞ்சுநாதர் திருக்கோவில் இருக்கு. அப்போ இந்த மஞ்சுநாதர் திருக்கோவிலை யாரு நிர்வாகம் பண்றாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்டுக்கான விடை இங்க தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1968ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வந்துட்டு இந்த கோவிலை நிர்வாகம் பண்றதா சொல்லப்படுது. முதல்ல இந்த திருக்கோவிலை அவங்களுடைய அப்பா ரத்னவர்மா ஹெக்டே தான் 1948 1968 வரைக்கும் அவர் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் அவருடைய மூத்த மகனான வீரேந்திர ஹெக்டே இந்த திருக்கோவிலை தன்னுடைய வசம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அங்க இலவசமா அன்னதானம் வழங்கப்படுது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு திருக்கோவில ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திருக்கோவில்
திருக்கோவிலுக்கு நிதி எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது வேலை கிடைச்ச உடனே அந்த ஒரு வேண்டுதல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சம்பளத்திலிருந்து சரிபாதி வந்து அந்த திருக்கோவில் உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறது வழக்கமா. ஸோ இந்த மாதிரி பெறப்பட்ட காணிக்கைகள் பெரிய பெரிய விஐபிஸ் கொடுக்கக்கூடிய நன்கொடையின் மூலமா தான் இந்த அன்னதானம் நடக்குது அப்படின்னு சொல்லி திருக்கோவில் நிர்வாகத்தின் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வீரேந்திர ஹெக்டே யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் கிட்டையும் காங்கிரஸ், பிஜேபி, பஜ்ரங் தள், ஜனதா தள், அதுக்கப்புறம் RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத், இது மாதிரி பெரிய பெரிய கட்சி நிர்வாகிகள் கூட நட்புல இருந்ததுனால எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு குற்ற வழக்குகளோ அவர் மேல பதியப்படலை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் வீரேந்திர ஹெக்டேவை வந்து எதிர்த்து இந்த மாதிரியான மர்ம சம்பவங்கள் எல்லாம் இருக்கு, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த போராட்டம் எடுபடலை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் அதோட மூடி மறைக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல இப்போ இந்த தூய்மை பணியாளர் பீமா தன்னுடைய 54வது வயதுல மன உளைச்சல் தாங்கல, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மர்ம நபர்கள்னால இந்த கொலைக்கு நம்மளும் ஒரு வகையில உடந்தையா இருந்திருக்கோமே, இந்த மனசாட்சி நம்மளை உறுத்துதேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சில வீடியோக்களையும் அந்த பெண்களுடைய அந்த சடலங்கள் புதைக்கப்பட்ட அந்த புகைப்படங்களையும் ஆதாரமா வச்சு காவல்துறைக்கு கடிதம் எழுதுறதுனால இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. வீரேந்திர ஹெக்டேவுக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில முடிச்சு இருக்குமா, இந்த மர்மம் விலகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கேள்விகள் சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பீமா வந்துட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு இது வந்து சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் கூடிய விரைவில் ஒரு பொதுநல வழக்கு அதை எடுத்துட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த உண்மையான குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சமூக வலைத்தளங்கள்லையும் கமெண்ட்ஸ்கள், கருத்துக்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தின் பின்னணியில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, விஐபிக்கள் யாராவது இருக்காங்களா, அது யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மர்மம் சீக்கிரமா விலகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் பொதுமக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு.